ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்னை நீங்கள் பார்க்க போகிறால் ஸோ ஃபைனலாக எங்கள் பாட்டி ஊரில் இருந்து வந்தாங்க. அவங்களோட பழங்காலத்து வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடு. இங்கே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு அழகான ஓல்டஸ்ட் வீடு, அந்த காலத்து வீடு, தரமான வீடு. உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த வீடு நீங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீட்டில் எப்படின்னா எப்படினாலும் பாஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் 35 இயர்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா எங்கள் பாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க வீடு இது. ஸோ அவ்வளோ நாள் ஆச்சு, அவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த வீடை பார்த்து. ஃபஸ்ட் டைம் பாட்டி பார்க்காங்க, ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட் டைம் பார்க்காங்க, ஊரில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்காங்க. ஸோ அந்த வீட்டில் நம்ம இப்போ போய் பார்த்துட்டு ஃபுல் ஆல் குட். பட் ஏன்னா அங்கே கொஞ்சம் மழை தண்ணி தேங்கியிருக்கனால கொஞ்சம் லைட்டாக கல் இது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் எல்லாமே இதாக விழுந்துருது டக்குன்னு. அதில் தான் வீட்டில் உட்கார. மற்றபடி வீடு கொஞ்சம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்படியே எப்படி சொல்ல அழியாமல் இடிஞ்சு விடாமல் அப்படியே இருக்குது அந்த வீடு. ஓ கிராஸா இருக்குண்ணே சாவி. அதான் திறக்கலையோ. அந்த காலத்து வீடு சும்மா ஜம்முன்னு தான் இருக்குது. ஃபோட்டோ அடுத்தா முடிஞ்சா முடிஞ்சு ரைட். தூக்கிற கீழே பிடிச்சி தூக்கிற. அடி போகும்போது வேணா சும்மா அந்த கட்டையை வச்சு ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஒரு இதுன்னு வேணாம் தண்ணீரெல்லாம் ஒரு வழி இருக்க முடியாது. இந்த மேலே இடிஞ்சு விழுந்துருக்கலாம். இதான் திறக்கக்கூட முடிஞ்சிடும், வழி முடிஞ்சிடும். இது பூட்டியம்மா, இதெல்லாம் தோட்ட முடியாது. தர ஓப்பன் பண்ணி வேண்டாம் எடுத்துரு அப்போ எடுத்தது எடு. பார்த்துக்கல கம்பு கொண்டாங்க ஒரு 2 அடியா வேண்டாம். ஓ இல்லை பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா பள்ளி தான் வருது. இந்த பாத்திரம் அடிக்கியாப்பா உடஞ்சி கிடக்கு வீடு, கதவை உடஞ்சிட்டு. இதுக்குதான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதை தூக்கி போடுவோம். அதெல்லாம் கிடக்குதுல அவையே சொல்லுவாங்க. பாட்டிக்கு இருந்தாலும் ஒரு பாத்திரம் தான் விட மாட்டேங்காங்கப்பா. அக்கா தங்கச்சியோ மனசு பயத்தில் இருக்கா, அது தெரிய மாட்டேங்குது. இஸ் பழங்காலத்து ரோல் டிவிடி. என்ன கிடைச்சிருக்கு அந்த காலத்து திருமண அழைப்புதல். ஆமா ஆமா இந்த கம்பி தான். அந்த காலத்து டிவி சுவிட்ச் ஆன் பண்ண ஆன் பண்ணிக்கலாம். செமையா இருக்கு. வச்சா